சகோதரிகளின் கதைன்னு சொல்லும் போதெல்லாமே நம்ம திருப்பி திருப்பி வந்து ஏங்க சகோதரிகள்லாம் இப்படி வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்க தோணுது. இன்றைக்கி கங்காவும் இந்த பக்கம் யமுனாவும் பேசிக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காவேரி எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அது எப்படி அவள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த கங்காவுக்கு நிறைய உதவிகளை காவேரி செஞ்சுருக்காங்க. காவேரி விஜய் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏன் ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படின்னா, உங்கள் கணவரான குமரன் மொத்தமாக சொலையாக 10 லட்ச ரூபா பணத்தை தொலைச்சிட்டார். அதை வந்து போராடி யார் வாங்கி கொடுத்தா, அதுவும் காவேரி தான். ஆனால் அந்த பணத்தை இவர் தொலைச்சிட்டார். தொலைச்சதுக்கப்புறமா என்ன ஆகிடுது, உங்கள் தங்கச்சிக்கு, உங்களுடைய கடைசி தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பணத்துக்காக காவேரி கடைசியாக வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க. அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இன்றைக்கி அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பேர் கெட்டு போகிற மாதிரி இன்னொருத்தர் தெரியாத ஒருத்தரோட காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறத உலகம் எப்படி பேசுங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உங்கள் கல்யாண வாழ்க்கை பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் முக்கியமாக அதை வந்து அங்கே போய் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இவர் வந்து இப்போ வந்து நடுவில் ஆக்டிங்லாம் போய் ஆக்டிங்லையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு கதையெல்லாம் கொண்டு போனாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. அந்த குமரனுடைய கதையில் அந்த ஆக்டிங் ஷோவில் கலந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்குலாம் யார் ஹெல்ப் பண்ணனா, அதுவும் விஜய் தான். இந்த கடை வைக்கிறதுக்கான காசு எங்கேருந்து வருது, அந்த ஷோவில் ஜெயிச்சு தான் வருது. அதுக்கப்புறம் அந்த ஷோவை அடித்து உடைச்சும் போது வர எல்லாத்தையும் சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி ஏதோ பெரிய ஒரு மெஷின் ஒன்று வாங்கணுன்னாங்களே, அந்த மெஷினுக்கான காசை யார் கொடுத்தா, அதுவும் விஜய் தான் கொடுத்தாரு. இப்போ விஜயுடைய உதவிகள்லாம் வந்த போது எல்லாமே வந்து எனக்கு வந்து இந்த வாடகை கொடுக்கறத பற்றிலாம் கவலை இல்லை, அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை அவர் வந்து காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது, விஜய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் யமுனாவுக்கு வந்து ஒரு பொருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சு நிவினோட வாழ்க்கையை அழிச்சாங்க காவேரி. முன்னாள் காதலனா நம்ம பிரேக்கப் பண்ணது ஓகே, அதுக்கப்புறம் அது மூவ் ஆன் ஆகிட்டு போகலாம். ஆனால் அவரை திருப்பி பிடிச்சி இழுத்து வந்து அவர் தன்னை நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் பொழுது கூட வந்து தன்னுடைய தங்கச்சியை கட்டி வச்சு, அந்த தங்கச்சியும் சரியில்லாத தங்கச்சியை கட்டி வச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து அவரோட வாழ்க்கையவே நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டது யார், காவேரி. அதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க, யமுனாவுக்காக பண்ணாங்க. ஆனால் அதே யமுனா வந்து காவேரி மேலே விருப்பாக இருக்கிறதும், காவேரியை நம்பாமல் இருக்கிறதும், காவேரி வைத்திருக்க குழந்தையை சந்தேகப்படுறதும் சொல்லிட்டு விஷயங்கள்லாம் வந்து பேசுறது, இவங்களுடைய டிக்னிட்டி, இவங்களுடைய ஒரு ஒரு வாழ்க்கையவே புரிஞ்சுக்காமல், இவங்களோட ஆளையே புரிஞ்சுக்காமல் அக்காவும் தங்கச்சி இருக்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ராகாவை கடத்த போகிறோம், சில பல ட்விஸ்ட்டுகள்லாம் வைக்க போகிறோம், கதை போயிட்டுருக்கு. ஏதோ வழிகளில் கதை போயிட்டுருக்கிறத பற்றியும், இந்த கங்கா யமுனா நடந்துக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இந்த நர்மதா வேறு காமிக்கிறதே இல்லை, நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி இதே வீட்டில் இன்னமும் ரொம்ப நாளைக்கு காவேரியும் விஜயும் இருக்கிறது சரியா, இல்லை அவங்க தனி கொடுத்தனம் போயிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, உங்களுக்கு இந்த சீரியல் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதே காரணம் இன்னமும் வந்து வேலிடாக இருக்கா, இப்போவும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கதை போகுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ், அதில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடலான்னு இருக்கோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு, நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்லே உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப பிடிச்ச சீரியல் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து மறக்காமல் நம்ம வேறு என்ன வீடியோஸ் போடலாம், பிக் பாஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.